தெய்வீகமானவர்களாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக குருவை அணுகுவது, அவரிடம் பணிவாகக் கேட்பது மற்றும் சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை ராமனும் லக்ஷ்மணனும் முன்மாதிரியாகக் காட்டினர். அவர்கள் விஸ்வாமித்திருடன் எங்கு சென்றாலும் விறகு சேகரிப்பது, முனிவரின் கால்களைப் பிடிப்பது போன்ற பணிகளைச் செய்தார்கள். குருவை அணுகி அடக்கத்துடன் கேட்டுச் சேவை செய்ய வேண்டும் என்ற விதியை உலகிற்கு உணர்த்தவே அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். விஸ்வாமித்திரின் ஆசி பெறாமல் ராமன் எந்த ஒரு முக்கிய காரியத்தையும் செய்ய மாட்டார். ராமன், லக்ஷ்மணன் மற்றும் விஸ்வாமித்திரர் மிதிலைக்குச் செல்லுதல். ஒரு நாள் ஜனக மன்னரின் மிதிலை நகரத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வதாக விஸ்வாமித்திர முனிவர் ராமனிடம் கூறினார். அவர்கள் வந்ததும் விஸ்வாமித்திரின் வருகையை அறிந்த ஜனக மகாராஜர் தனது அமைச்சர்கள் மற்றும் முனிவர்களுடன் அவர்களை வரவேற்க வெளியே வந்தார். ராமரின் தெய்வீக அழகைக் கண்ட ஜனகர் பிரமிப்படைந்து அவரைப் பற்றி விசாரித்தார். விஸ்வாமித்திர முனிவர் ராமரையும் லக்ஷ்மணனையும் தசரதரின் புதல்வர்கள் என்று அறிமுகப்படுத்தினார். பிறகு மிதிலையில் நடைபெறவுள்ள வில் வைபவத்தைப் பற்றி விளக்குமாறு ஜனக மகாராஜரிடம் கேட்டார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரின் போது சிவபெருமான் தனக்கு ஒரு வெல்ல முடியாத வில்லை அளித்ததாக ஜனக மகாராஜர் கூறினார். அந்த வில் மிகவும் வலிமையானது. இதுவரை யாராலும் அதில் நான் ஏற்ற முடியவில்லை. யார் ஒருவன் அந்த வில்லில் நான் ஏற்றுகிறானோ அவனுக்கே தனது மகள் சீதையை திருமணம் செய்து கொடுப்பதாக ஜனகர் சபதம் செய்திருந்தார். ராமன் மற்றும் சீதையின் முதல் சந்திப்பு. வில் வைபவத்திற்கு முன்பே ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் கண்கள் சந்தித்த அந்த நொடியில் அவர்களுக்குள் ஆழமான நித்தியமான அன்பு மலர்ந்தது. பரம்பொருளான ராமனும் சிறந்த பக்தையான சீதையும் இந்த தெய்வீக அன்பால் இணைந்தனர். பூமியில் இருந்து பிறந்த சீதை அழகு மற்றும் தெய்வீக குணங்களின் உருவமாக விளங்கினாள். அவள் பக்தியின் சாரம். அவளது வாழ்க்கை ராமரின் மகிழ்ச்சிக்காகவே அமைந்தது. ராதாகிருஷ்ணா மற்றும் சீதாராமர் ஆகிய இருவரும் ஒரே பரம்பொருளின் இரு வடிவங்கள் என்று சாஸ்திரங்கள் விளக்குகின்றன.